வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். கெண்ட் இந்த கம்பெனி பற்றி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப இந்தியாவில் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி, ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டும் கூட. ஸோ இவங்க வந்து 2-3 கேமரா டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கெண்ட் CamEye அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஹோம் செக்யூரிட்டி கேமரா சிஸ்டம். இதில் வந்து பல சிறப்பம்சங்கள் இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கக்கூடிய க்ளவுட் ரெக்கார்டிங் ஆப்ஷன். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப் நாட்ச் ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். முதல்ல இந்த கெண்ட் CamEye ஹோம் கேமரா 360 நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா இதை நான் செட்டப் பண்ணிட்டு இதோடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். ஸோ கெண்ட் CamEye அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸில் வரக்கூடிய ஹோம் கேமரா 360 இது. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோடனே பாக்ஸுக்குள்ளே இந்த கேமரா இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த கேமராவை பவர் பண்ணுறதுக்காக ஒரு பவர் அடாப்டர் ப்ளஸ் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், நல்ல ஒரு நீளமான கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இந்த வாரண்டி கார்டு இருக்கக்கூடிய QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதோட யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் கேம் 360 சிறப்பம்சங்கள் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி வாசிச்சுங்க. பட் எப்படி நான் எல்லாமே எப்படின்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைஃபை இருக்கணும். வைஃபை இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் செட்டப் பண்ணிடலாம். பட் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து உங்களுக்கு எப்போவுமே வைஃபை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆஃப்லைன் சுச்சுவேஷனில் கூட இது அடியில் இருக்கக்கூடிய மெமரி கார்டில் தொடர்ந்து அது வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கேமராவோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கேமரா, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மாடியூல் பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் வந்து கம்ப்ளீட்லி ரொட்டேட்டபிள் மாடியூல். ஸோ இது வந்து மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 65 டிகிரி வரைக்கும் போகும். பட் டோட்டலாக இந்த அரேஞ்ச்மெண்ட் சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 350 டிகிரி வரைக்கும் சுற்றி வரும். ஸோ கம்ப்ளீட் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கேமராவை இந்த மாதிரி நீங்கள் டேபிள் மவுண்டிங் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சீலிங் மவுண்டிங் பண்ணால் கூட தலைகீழாக போட்டுக்கலாம். மவுண்டிங் பண்ணுறதுக்கான ட்ரைபாட் ஸ்க்ரூஸ் அடியில் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் சைடில் சவுத்தில் நீங்கள் மவுண்டிங் பண்ணால் கூட மவுண்டிங் பண்ணிக்கலாம். பட் அதுக்கெல்லாம் தனியாக ஒரு மவுண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவை நீங்கள் வாங்கிக்கணும். அது பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்காது. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிளை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆகிடும். இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணி ஆகணும். ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், iOS-ஆக இருக்கட்டும், இரண்டுலையுமே பார்த்தீங்கன்னா கெண்ட் CamEye அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆட் கேமரா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸுக்குள்ள இந்த கேமராவுடைய செட்டப் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இதுக்கான அக்கௌண்ட், கெண்டோடைய அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த கேமராக்கு பின்னாடி ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் பேர் பண்ணணும். அப்புறம் இதில் வந்து வைஃபை டீடைல்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டு அந்த வைஃபை டீடைல்ஸ் அது ஒரு QR கோட் மாதிரி ஜென்ரேட் ஆயிடும். அதை வந்து இந்த கேமராக்கு பாஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமராவையும் உங்கள் மொபைல் ஃபோனையும் ஒரு 6 இன்ச் கேப்பில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ஸ்கேன் பண்ணி அந்த வைஃபை இன்ஃபர்மேஷனை உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக செட்டப் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு போயிருது. இப்போ இந்த கேமரானுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 350 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். மேலேயும் கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 65 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரொட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களோட அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கேமராவில் நைட் மிஷன் கூட சப்போர்ட் பண்ணுது. நைட் டைம் ப்ளஸ் இன்டோர் கண்டிஷன் இது எல்லாத்துக்கான சாம்பிள் நீங்கள் பாருங்கள். இப்போ சாம்பிளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு இதோடைய ஹார்ட்வேர் பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெனிக் T312X அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராக்கு நிறைய AI கேப்பபிலிட்டிஸ் கொடுக்குது. AI கேப்பபிலிட்டிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மோஷன் சென்சிங் தவிர ஹியூமன் சென்சிங் இது பண்ணும். அதாவது உங்களுடைய பெட் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, மரம் அசைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்பெல்லாம் உங்களுக்கு அலர்ட் வராது. ஹியூமனுடைய மூவ்மெண்ட் இருந்தால் மட்டுமே அது அலர்ட் பண்ணும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்ட்ரூடர் அலர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் நீங்கள் இல்லாத நேரத்தில், வீட்டில் இல்லாத நேரத்தில் யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா இது உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு அலர்ட் அனுப்பும். ஸோ இந்த மாதிரி AI விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிப்செட் பெரிதும் உதவியாக இருக்குது. ப்ளஸ் இதோடைய ரேம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேமரா எல்லாமே 32 64 MB தான் ரேம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 108 MB ரேம் கொடுக்குறாங்க. இந்த கேமராவுடைய சென்சருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எண்ட் ஆம்னிவிஷன் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராக்கு கீழே இந்த இடத்துல நீங்கள் மெமரி கார்டு போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது மெமரி கார்டு வந்து 128 GB வரைக்கும் மெமரி கார்டு இதில் சப்போர்ட் பண்ணுது. இந்த கேமராவை நம்ம வீட்டில் வச்சு நம்ம கண்காணிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சில நேரங்களில் இது கண்காணிக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ப்ரைவசி மோடில் எனேபிள் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரைவசி மோடை நீங்கள் ஷெட்யூல் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்கள் அப்ளிகேஷனை திறந்து இப்போ எனக்கு எந்த விதமான ரெக்கார்டிங்கும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரைவசி மோடில் கூட நீங்கள் ஆன் பண்ணி கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இந்த கேமரா பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பீக்கர்லாம் இருக்குது. இது எதுக்குன்னா இந்த கேமரா மூலமா உங்களுக்கு 2-வே காலிங் பிக்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெண்ட் CamEye ஹோம் கேமரா 360ல உங்களுக்கு அலெக்சாக்கான சப்போர்ட்டும் இருக்கு.
இப்போ சப்போஸ் நீங்க வீட்ல இல்ல, ஏதாச்சும் இன்ட்ரூடர் வராங்க அப்படின்னா, இல்ல ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுடைய மொபைல் போனுக்கு ஒரு அலர்ட் வரும். இந்த அலர்ட் வந்து எந்த மாதிரியான அலர்ட் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒரு 12 செகண்ட்ஸ் வீடியோ கிளிப் கூட அனுப்பும். இல்ல வீடியோ கிளிப்ல அனுப்ப வேணாம், இமேஜ் அனுப்பு அப்படின்னா ஒரு இமேஜ் கூட உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பும். இந்த அலர்ட்ஸ் உங்களுடைய மொபைல் போனுக்கு கூடிய அந்த கேமரா அப்ளிகேஷன் ஆஃப் ஆயிருந்தாலுமே க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு அலர்ட் தானா வந்துகிட்டே இருக்கும். சரி, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோன்ற ஒரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமரால இருக்கக்கூடிய அந்த கிளவுட் ரெக்கார்டிங் ஃபீச்சர். ஸோ கிளவுட் ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் இந்த கேமரா டேமேஜ் ஆயிட்டாலோ, இருக்கக்கூடிய மெமரி கார்டு டேமேஜ் ஆயிட்டாலோ, இல்லை யாராச்சும் இந்த கேமராவோட மாடியூலை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாலோ இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த நேரத்தில் நீங்க கிளவுட் ஸ்டோரேஜ் அங்க ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எல்லா டேட்டாவுமே மினிமம் பாஸ்ட் 7 டேஸ்க்கான டேட்டா உங்களுக்கு கண்டிப்பா உங்க கிளவுட்ல அவைலபிளா இருக்கும். இந்த கேமரா வாங்கி நீங்க வீட்ல வச்சோனே அன்னையில இருந்து ஒரு 30 நாளைக்கு உங்களுக்கு கிளவுட் கம்ப்ளீட்டா ஃப்ரீ, அதாவது கிளவுட் ஸ்டோரேஜ் ஃப்ரீ. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பெர் மந்த் 150 ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த 150 ரூபாய் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 டேஸ்க்கான ஃபுல் ரெக்கார்டிங் உங்களுக்கு கிளவுட்ல அவைலபிளா இருக்கும். டாப் மோஸ்ட் பிளான் 400 ரூபாய் பெர் மந்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸ்க்கான ரெக்கார்டிங் உங்களுக்கு கிளவுட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த கிளவுட் பிளான்லாம் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா வேணாம், உங்களுக்கு ஃப்ரீ பிளான் கூட அவைலபிளா இருக்கு. என்ன ஃப்ரீ பிளான்ல கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்காது, எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் பிரமைஸ், அதாவது இந்த கேமரா இருக்கக்கூடிய SD கார்டு மெமரி கார்டுல மட்டுமே உங்களுக்கு சேவ் ஆயிக்கும். கிளவுட் ஸ்டோரேஜ்ல சேவ் ஆயிட்டு இருக்க ரெக்கார்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபான முறையில் என்கிரிப்ஷன் மூலமா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஸ்டோரிங் சர்வர் எல்லாமே சைனாலாம் கிடையாது, இந்தியால தான் இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குயிக்கா காமிச்சிடுறேன். இந்த அப்ளிகேஷன் நீங்க மேலே எடுத்தோடனே உங்களுக்கு இந்த கேமரால என்ன பார்க்குதோ அது உங்களுக்கு தெரியும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான நேவிகேஷன் பட்டன் இதுல சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க போட்டோ எடுத்துக்கலாம், இல்ல உங்க மொபைல் போன்ல நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா நீங்க ரெக்கார்டிங் கொடுத்துக்கலாம், ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கணும் நீங்க பார்த்துக்கலாம். கீழே இந்த இடத்துல இந்த 4 பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு எனேபிள் பிரைவசி மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. பிரைவசி மோட் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அலர்ட்ஸ் எதுவுமே வர வேணாம், உங்க மொபைல் போனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னா டிசேபிள் அலர்ட்ஸ் நீங்க கொடுத்துடலாம். யாராச்சும் இப்போ இன்ட்ரூடர் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கேமராலே கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைரன் அடிக்கும். ஸோ இந்த சைரன் அடிச்சா எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். பிளேபேக் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் போன்ல சேவ் பண்ணிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க ஒரு ஹிஸ்டரி மாதிரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். கடைசியா உங்களுக்கு எப்படிப்பட்ட அலர்ட்ஸ் வந்திருந்தது அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு அதை நீங்க கிளிக் பண்ணி கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ், சின்ன ஒரு கடை எதுவா இருந்தாலும் கென்டினுடைய இந்த CamEye ஹோம் கேமரா 360 ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் விலை 5000 ரூபாய், ஆனா இப்போ கொஞ்சம் பிரைஸ் எல்லாம் கட் பண்ணி 2750 ரூபாய்க்கு இது அவைலபிளா இருக்கு. அமேசான்ல அவைலபிளா இருக்கு, பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு, டாடா கிளிக்ல அவைலபிளா இருக்கு, ஏன் அவங்களுடைய வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கு. இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.